Example 5.20. Find the equation of the ellipse with foci is plus or minus 2, 0 and vertex is plus or minus 3, 0. ஸோ இது வரைக்கும் நம்ம பேரபோலா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து எலிப்ஸில் வந்து 2 டைப்ஸ் பாசிபிள். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் த ஒய் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ பாயிண்ட் பிளாட் பண்ணி திஸ் இஸ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் 2, 0 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா, 2, 0 மைனஸ் 2, 0 இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். சரியா. ஸோ வெர்டிசஸ் எங்கே சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 3. this notation A, S, S dash. Another point is minus 3, 0. This is A dash. சில இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோக்கஸ் இஸ் எஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க, F1 யூஸ் பண்ணுவாங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டேஸ் இருக்குன்னா நோட்டேஷன் எஸ்எஸ் டேஸை எடுத்துக்கிட்டேன், புக்கில் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன், சரிங்களா. ஸோ இப்போ என்னது, இந்த பாயிண்டில் தான் பிளாட் ஆயிருக்கனால ஸோ ஈஸியாக இதை பேஸ் பண்ணி எலிப்ஸு நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகேவா. ஸோ எலிப்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இதை கண்டுபிடிச்சிச்சு. ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் இஸ் மைனஸ் சின்னு சொல்லுவோம், மைனஸ் சி, 0. திஸ் இஸ் த ப்ளஸ் சி, 0. ஸோ நம்மளுக்கு எலிப்ஸ் ட்ரா பண்ணாவே ஏ அண்டு பி வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, ஏ அண்டு பி வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இது ரெண்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும். ஸோ இது ரெண்டுக்கு ஃபார்முலா வந்து ஏ பிக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணுது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ சி ஸ்கொயர் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஸ் வரனால சி கண்டுபிடிக்கலாம். சி எதை ரிலேட்டட் ஆகுது, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா. ஸோ ஃபோக்கஸ்னால் எஸ்எஸ் டேஸ் ஈக்குவல் டு 2AE. ஓகே, இதுக்கானது வந்து சிக்கு வந்து ஏஇன்னு சொல்லுவோம். எஸ்எஸ் டேஸ் ஈக்குவல் டு 2C. ஓகே, 2C. எஸ் டேஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 ஆரிஜினில் இருந்து 0, 0ன்னு என்னது, இந்த சைடு 2 டிஸ்டன்ஸ், இந்த சைடு 2 டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் வந்து எஸ் டேஸ் அப்படிங்கிறது 4. ஸோ எஸ்எஸ் டேஸ்ங்கிறது 2C. ஸோ 2C ஈக்குவல் டு 4, C ஈக்குவல் டு 2. ஓகே, C ஈக்குவல் டு 2ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2A. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து 2A, இந்த சைடு ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து 2B. ஸோ நமக்கு இந்த சைடு டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு நமக்கு எந்த பாயிண்ட்ஸும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஏ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏ டேஸ் வந்து 2A. ஸோ 2A ஈக்குவல் டு இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஸோ டோட்டல் 6. ஏ ஈக்குவல் டு 3. ஓகேவா. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஓகேவா. சியும் ஏவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம். பி ஸ்கொயர் இந்த சைடு வந்துட்டு நமக்கு ப்ளஸ் ஆயிரும், இந்த சைடு மைனஸ் ஆயிரும். ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னா, இது சைடு வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகேவா. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. ஸோ ஏவும் சியும் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் பி கண்டுபிடிச்சலாம். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ 9 மைனஸ் 4, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஆக்சிஸில் ஏ வரணும். ஓகேவா. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை 5, ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 5 ஈக்குவல் டு 1. ஓகேவா. இதுதான் எலிப்ஸோட ஈக்குவேஷன். ஓகே, 2 பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட், வெர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு எந்த ஆக்சிஸ்னு பார்க்குறோம். இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அதிலிருந்து சியும் பிஏயும் கண்டுபிடிக்கிறோம். சிஏயும் கண்டுபிடிச்சோன்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு எலிப்ஸோட ஈக்குவேஷன் பிளாட் எழுதிடலாம். ஓகேவா. தேங்க்யூ.